பாருங்க, 12 பேருக்கு விசுவாசம் இருந்துச்சு. கடல்ல நடந்தா ஆண்டவர் காப்பாற்றுவார். ஆனா ஒரே ஒருத்தருக்கு தான் தைரியம் இருந்துச்சு. பைபிள் சொல்லுது, பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. எத்தனை அக்னி ஆஸ்திரம் உங்க மேல எஞ்சாலும் நீங்க அடிச்சு வாங்கிட்டு கும்முன்னு நின்றுகிட்டே இருக்கும். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஆமென் சொல்லுவோம். ஆகவே you should not be led by the information but by the spirit of God. நீங்கள் தகவல்களால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கக்கூடாது, நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தகவல்களால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் புத்திரர்கள் அல்ல. ஆனால் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் புத்திரர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய பைபிள் சொல்லுது, நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். தைரியமாய் தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. நீதிமான் தைரியமாக தான் இருப்பான்னு பைபிள் சொல்லுது. உங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விசுவாசம் வேற, தைரியம் வேற. நிறைய விசுவாசிக்கு தைரியமே இருக்காது. பாருங்க, 12 பேருக்கு விசுவாசம் இருந்துச்சு. கடல்ல நடந்தா ஆண்டவர் காப்பாற்றுவார். ஆனா ஒரே ஒருத்தருக்கு தான் தைரியம் இருந்துச்சு. கையை தட்டுங்க. ஆமென். விசுவாசம் 12 பேருக்கு இருந்தாலும் ஒருத்தர் மட்டும் தைரியம் இருந்துச்சு. அந்த தைரியம் தான் அவனை வந்து கடல் மேல நடக்க வச்சுச்சு. என் அன்புக்குரியவர்களே, அவனுக்கு இருந்த தைரியம், கர்த்தர் என்ன காப்பாற்றுவார், ஒருவேளை நான் முகநாள் என்பது. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் தைரியத்தை பைபிள் சொல்லுது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். எப்படி எழுது பாருங்க. இந்த தைரியத்துக்கு என்ன இருக்கான்? மிகுந்த பலன் இருக்கான். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம். நீங்க மட்டும் இந்த தைரியத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து பார்த்துட்டீங்கன்னா, நிறைய இடத்துல இன்னும் 2 ஸ்டெப் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அங்க ஒரு அற்புதம் நடந்திருக்கும். இப்படி ஏகப்பட்ட அற்புதங்கள் நீங்க அடுத்த 2 ஸ்டெப் வைக்காம விட்டனால மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. இன்று முதல் அந்த எல்லா விதமான அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் திரும்பி சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென். பிசாசு தன்னுடைய ஜனங்களை பயத்தினாலே நடத்துகிறான். தேவனோர் தம்முடைய ஜனங்களை விசுவாசத்தினால் நடத்துகிறார். அதான் பாருங்களேன், எங்கெல்லாம் பிசாசு பயமுறுத்துறோம் அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அது தெரிஞ்சுக்காங்க. நீங்கள் பயப்படும் காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன். இப்ப நீங்க கானான்ல மிகப்பெரிய அற்புதம் இருக்கு, ஆனா உள்ள வந்துடக்கூடாது என்ற கண்டி பெரிய பெரிய ஆளை நிப்பாட்டி பயமுறுத்தினான். இதுல இருந்து என்ன தெரியுது? எங்கெல்லாம் உங்களை ஜனங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்களோ, எந்த செய்தியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்களோ, அந்த செய்திக்குள்ளெல்லாம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் வல்லமைகளும் ஒளிந்திருக்கிறது என்பதை நீங்கள் இரவு வேளையில கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும்.